ஐயோ நாகேஷ், நீனே இந்த நடிப்பு நடிக்கிற? சத்தியமா நானே அரண்டுட்டேன்யா. பாலாஜி, இந்த தற்கூரி விஜய் மாதிரி இப்போ அரசியலுக்கு வந்தவல்ல நான். என் தாத்தன் அப்பன் என் நாடி நரம்பு ரத்தத்தில் அரசியல் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டு வந்த விஷயத்துக்கு இந்நேரம் தமிழ்நாடே இவனை கலர் அடிக்க காத்துட்டு இருக்கும். இவன் ராலியெல்லாம் போக முடியாது. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அரசியல் விட்டு ஓட போறான் பாரு. நம்ம பிஎம்கே ஒரு பிராண்டு. இதை தொட்டவனை என்னைக்குமே சும்மா விட்டதே இல்லை. ஹலோ அண்ணே, அந்த விஜய் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, இன்ஸ்டாகிராம் பாருங்க. இந்தா பார்க்குறேன். ஏதோ வீடியோ போட்டிருக்கானாமே. வணக்கம். 10 ரூபா மாமாவும் நடிப்பருக்குன்னு ஒன்றா தான் இருக்கீங்க போல. அதடா சொன்னீங்க பிஎம்கே பிராண்டா? அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ சொல்கிறேன், 10 ரூபா மாமா உன் மேலே இருக்குவேன், அதான் உன் தலிவேன். உன் கட்சி ஜெயிச்சாலும் நான் அவரை ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் நான் அவரை எதிர்த்து நிற்கிறேன். அந்த பிராண்டை நான் கிழிச்சு காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது என் மேலே பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, மக்களை விட்டுருங்க. நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். என் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை என் வீட்டில் இருப்பேன். சரிங்களா ஐயா? ஓகேங்களா ஐயா? வரேங்க ஐயா. சும்மா இருந்த வேணாலும் செஞ்சு விட்டோம். நீ என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. போகிறப்பக்குள்ள சேம் ஆகிடுவானோ?